வெல்கம். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுண்டைக்கால பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி வந்து சாப்பாடுக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாமா? ஓகேம்மா. இப்போ இரும்பு கடாய் வச்சிருக்கேன். பொடியெல்லாம் செய்யும்போது நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த அயன் வந்து கிடைக்கும். சரியா? கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்பயுமே பருப்பெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலில் வறுத்தா தான் நல்ல ஒன்று போல் கலர் வரும். இப்போ நம்ம அதில் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஆயிலில் வறுக்கும் போது தான் நம்மளுக்கு எல்லா பருப்பும் ஈவனாக வறுப்படும். ஆயில் இல்லாமல் வறுத்திங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு சொட்டு 2 சொட்டு தான் போட்டணும். அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக ஸ்லோவாகவே சொல்கிறேங்க. இது வந்து வேறு எந்த பருப்பும் நான் போடலை, மிக்ஸ் பண்ணல. ஒன்லி உளுத்தம் பருப்பு ஒன்லி தான். இதில் நீங்கள் கருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, தோல் உளுத்தம் பருப்பு, அதையும் போட்டு செய்யலாம். பட் ஆனால் பொடி வந்து கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தெரியும். பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, சுண்டைக்காவே ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அது கூட இந்த பொடியோட கலரும் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. சுண்டைக்காவோட பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய சொல்லிட்டேன் நான். என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா வாய் புண்ணுலேருந்து குடல் புண்ணு வரைக்கும் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு அயன் சக்தி அதிகமாக இருக்குது. கால்சியம், பொட்டாசியம் இந்த லெவலும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அந்த விதையை தூக்கி போடாதீங்க. விதையில தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும், எல்லா முக்கியமான சத்தெல்லாம் இருக்குது. தோலில் ஒன்றும் இல்லை. சரிங்களா? தண்ணியில் அலசி விதையெல்லாம் தள்ளிட்டு வெறும் தோலை சாப்பிடாதீங்க. இதை நல்லா வதக்கிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆனோடனே காட்டுறேன். இப்போது பெருங்காயம், இதில் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுடணும். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பருப்பு வறுக்கும் போதே போட்டுடணும். போட்டுட்டோன்னா அதுவும் நல்லா புரிஞ்சு வந்துடும். ஓகேம்மா. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது காட்டுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு, தெரியுதா? இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 6-7 மிளகா. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகாவோட போட்டுடணும். ஓகே. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாரு. மிளகாவும் என்னம்மா பண்ணணும்? இதை வந்து வேற ஒரு தட்டில், நல்ல பெரிய அகலமான தட்டில் போட்டு ஆற வைக்கிறது. நல்லா அகலமான தட்டில் இதை போட்டு நல்லா ஆற விட்டுடணும். சரிதா? கலரு இந்த கலருக்கு தான் இருக்கணும். இந்த கலரில் நல்லா ஆறணும். சரியா? அதுக்குள்ளே நம்ம போய் இதில் புளி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், வெறும் புளி. ஆமாம். அப்புறம் கருவேப்பிலை. இதையும் நல்லா கலர், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் அந்த பட்டுன்னு சேஞ்ச் ஆகுது, அந்த சவுண்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு வறுத்தோம்ல, ஆயில் போடாமலே வறுக்க முடியாதுல்ல? ஆயில் போடாமல் வறுத்தனா உனக்கு அந்த பருப்பு வந்து அந்த கோல்டன் கலரில் வராது, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கல் உப்பு தான் போடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்து உப்பு தான் போடுறேன். ஏன்னா உப்புல இருக்க ஈரத்தன்மையும் நம்ம இது பண்ணிடணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். புளியில் உப்புல அப்புறம் கருவேப்பிலையில் இருக்க அந்த ஈரம்லாம் வந்து போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இல்லைன்னா பொடி வந்து ரொம்ப நாள் தாங்காது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக காலி பண்ணுறோன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். சரியா? இது கொஞ்சம் பட்டுன்னு சேஞ்ச் ஆகும் இது கருவேப்பிலை. அது இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இது சேஞ்ச் ஆன வரைக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை மிக்சியில் வந்து 1-2 நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். போட்டோன்னா உள்ள விதை வந்து ஈரமாக இருக்கும், அதனால 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. அது வரைக்கும் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். போட்டோம் 1-2 பல்ஸ் மாடலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தான், 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக. இப்போ
குறகுறப்பாக எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்கும் சரியா? இதில் இந்த ஆயிலை போட்டுட்டு ஈரம் என்ன ஆகுமா? ஆமாம், அந்த இந்த சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டு கம்மியாயிடும். ஈரம் போயிடுச்சுன்னா இந்த சவுண்டு கம்மியாகி அப்படியே ட்ரையாக ஆகிடும், பவுடர் மாதிரி ஆகிடும். ஆமாம், அப்போ தான் நம்ம எடுத்து இதுக்கு நம்ம வந்து சன்னில் காய வச்சு அந்த மாதிரி மெத்தட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து காஞ்ச சுண்டைக்காய் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வத்தல்னு வாங்க இல்லையா, அந்த பொடி வேற. அது வந்து லூஸ் மோஷன், வாமிட்டு இந்த மாதிரிலாம் வருது பாரு, அதுக்கு கொடுப்பாங்க அந்த பொடி. அதுவும் நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பொடியை வச்சு கொடுப்பாங்க. அதுக்கும் அந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கு, இல்லைன்னா எதுவும் குழம்பு செய்ய வெறுப்பாக இருக்குது, குழம்பு செய்ய டைம் ஆகிடல, வெளில போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த பொடியை வந்து நல்லெண்ணெயிலையோ நெய்லேயோ போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்பளம் இல்லைன்னா தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டோன்னா போதும். ஓகே, நல்லா இந்த சவுண்டு போகிற வரைக்கும் இப்போ நம்ம வதக்கிக்கணுமா? ஆமாம், வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் வந்து சண்டே ஈவினிங் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த வீக்கில் என்றைக்காவது நம்மளுக்கு டயர்டாக இருக்குன்னா நம்ம அதை இந்த பொடியை வச்சு சாப்பிட்றலாம். இதே வந்து இந்த இது சுண்டைக்காய் வந்து நம்ம எப்போ வந்து மிக்சியில் போடணும்னா இது வதக்கும் போது தான் போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும், கலரே சேஞ்ச் ஆகிடும். அந்த விதைங்கள்லாம் வந்து உடனே சேஞ்ச் ஆகிடும். கத்திரிக்காய் எப்படியோ அந்த மாதிரி தான் அதுவும். ஓகே ஓகே, கண்டிப்பாக லேடிஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பொடி, இந்த துவையல், சட்னி. சுண்டைக்காயிலே நான் 2 வகையான சட்னி போட்டிருக்கேன். ஒன்று தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன், ஒன்று தக்காளி இல்லாமல் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் சுண்டைக்காய் காரக்குழம்பு, சுண்டைக்காயில் ரசம் இருக்கு. ஆமாம், நான் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சுண்டைக்காய் சேர்த்துருவேன் நான். இப்போ நல்லா வதங்கிச்சு பாரு, அந்த சவுண்டே இல்லை பார்த்தியா? ஆமாம், அந்த ஈர சவுண்டே இல்லை, தெரியுதா? ஆமாம், அந்த ஈர சவுண்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் பொடி வந்து நல்லா வரும் சரியா? இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல, அது ஆறிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை ரொம்ப ட்ரை மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியை ஒரு வாட்டி துணியில் நல்லா எல்லாம் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பருப்பு அரைக்கணும். ஈரமா போட்டோன்னா பேஸ்டா போயிடும். இதுவும் வந்து நல்லா ஆறிடும். மாத்தினாலும் மாத்திக்கலாம். போட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது சரியா? நல்லா ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாவை போட்டுப்போம், அப்புறம் புளி போட்டுப்போம், பெருங்காயம் எல்லாம் போட்டுப்போம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பருப்பு போடலாம். ஓகேம்மா. இப்போ இது பல்ஸில் போட்டு எடுத்துட்டு இருந்தாச்சா மிளகாய் இதெல்லாம். இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுப்போம். பொடியில் உளுத்தம் பருப்பு. அந்த உளுத்தம் பருப்பு அரைச்சிட்டோம் இல்லையா, சும்மா லைட்டாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன், பல்ஸ் மோடில் தான் போட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காவை போட்டுப்போம். சுண்டைக்காவும் நல்லா ஆறிடுச்சு. ஆமாம், இதையும் ஒரு வாட்டி நம்ம நைஸ் குறகுறப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எல்லாம் இதில் ஒட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டுருவோம். இப்போ இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், பூண்டு இதுவும் வந்து அந்த ஈரம் இல்லாமல் வதக்கலாம். தோல் எடுக்காமல் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் சரியா? இதுவும் நல்லா அப்படியே மெரூன் கலரில் ஆகிடும். ஆனால் இது வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். நம்ம சுண்டைக்காய் அரைச்சிட்டு அவன் லாஸ்ட்டாக போடணும். எப்படின்னு காட்டுறேன் சரியா? ஒன்று கொஞ்சம் போட்டு வந்துடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு பாரு. ஆமாம், கொஞ்சம் இதாக இருக்கு. கொஞ்சம் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு வந்து சுண்டைக்காய் போட்டோம் இல்லையா, அது நல்லா வறுப்பட்டுச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்க பூண்டு இந்த அளவுக்கு தோலோடு தான் போடணும். போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் போட்டுட்டு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 டேஸ்க்கு மேலே வரும். நம்மளோட சுண்டைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும்
ஓகேம்மா. இப்போ இந்த பொடியில் வந்து உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வாசனையாக இருக்கு பாரு, சுண்டக்காய் வாசனை, உளுத்தம் பருப்பு, நல்ல ஸ்மெல். அந்த பூண்டோட வாசனை. நாளைக்கு இது தோசை மேலே நம்ம நெய் ஊற்றி தோசை மேலே அந்த பொடியை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது உப்பு செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டுமா. அந்த புளி போட்டோம் இல்லையா, கசப்பு சுத்தமாக இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நான் சும்மாலாம் சொல்லலை. கசப்பு தெரில, அந்த புளிப்பு, அந்த காரம், அப்புறம் அந்த பூண்டோட வாசனை. பசங்களுக்கெல்லாம் இதில் சுண்டக்காய் சாப்பிடாத பசங்க வந்து இதில் சுண்டக்காய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அவங்களால, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா ஆற வச்சுட்டு போடுங்கப்பா பாட்டிலில். நம்மளுடைய சுண்டக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் இல்லைனாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே வந்து ஒரு 15 டேஸ்க்கு தேவையானது ஒன்று தான் அரைச்சிப்பேன். ஒரு 15 டேஸ்க்கு சுண்டக்காய் பொடினா அடுத்த 15 டேஸ்க்கு வேறு பொடி செய்வேன், கொள்ளு பொடி அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பொடிங்க நான் செய்யும்போது ஒவ்வொரு பொடியாக செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடியை கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுதான் சுண்டக்காய் இட்லி பொடி, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னொரு டிப் சொல்லவா நானே, இதை வந்து நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு பொரியல், கோவக்காய் பொரியல், அந்த மாதிரி பொரியல் மசாலாவை நம்ம தூவினா நல்லா இருக்கும். தூவினா அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சுண்டக்காய் பொடியை நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.